வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸ்ல வந்து பிரைம் மினிஸ்டர் மற்றும் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது பிரதமர் மற்றும் அவரோட அமைச்சரவை குழு. ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிஎம், சிஓஎம், இதை பற்றி தான் இனி வரக்கூடிய கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவில் ரியல் ஹெட் பிரசிடென்ட் வந்து நாமினல் ஹெட், பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் ஹெட். உண்மையான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் இருக்கு. பிரதம மந்திரிக்கு பிரைம் மினிஸ்டர் மற்றும் அவரது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவரோட அமைச்சர் குழு, இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பாடி. இப்போ நம்ம பிரதம மந்திரி பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி, இது ரெண்டுமே சேர்த்து பார்த்துருவோம். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேற, கேபினெட் மினிஸ்டர்ஸ் வேற. கேபினெட் மினிஸ்டர்ஸ் வேற, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலமெண்ட் தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட், சரிங்களா, பார்லிமெண்ட்டுக்குள்ள லோக்சபா வந்துருவோம். லோக்சபா அடுத்தது ராஜ்யசபா, ரெண்டு இருக்கு. ஓகே, பார்லிமெண்ட்குள்ள ரெண்டு இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாவோட ஹெட் யாரு? ஸ்பீக்கர், சபாநாயகர். ராஜ்யசபாவோட ஹெட் யாரு? இப்பதான் பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட். இதான் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள. இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேல இருக்கிற ஆளு பிரசிடென்ட், அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த லோக்சபாக்குள்ள ஒரு 545, ராஜ்யசபாக்குள்ள ஒரு 230. இப்போ இந்தியா வந்து நிர்வாகம் பண்றதுக்கு, ஆட்சி பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா. பிரசிடென்ட், இவங்க பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் எம்பியா இருப்பாங்க. வெறும் எம்பினா அவங்க வந்து மினிஸ்டரா இல்லாதவங்க வந்து வெறும் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இப்போ இந்த 545, 230 இந்த ரெண்டு பேர்த்துல இருந்து முக்கியமான சில பேர், ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்கவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க தான் மந்திரி சபை. நிறைய பேர் மந்திரி சபையில லோக்சபால இருந்து மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைச்சுப்பாங்க இல்லையா. டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கிற லோக்சபா மட்டும்தான், கீழவையில இருந்து மட்டும்தான் மந்திரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. மேலவையில இருக்கிறவங்க கூட மந்திரி ஆகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதம மந்திரி மேலவையில இருக்கவங்களும் பிரதம மந்திரி ஆகலாம், கீழவையில இருக்கவங்களும் பிரதம மந்திரி ஆகலாம். லோக்சபால இருந்து பிரதம மந்திரி ஆனவர் எக்ஸாம்பிளுக்கு வந்து மோடி. ராஜ்யசபால இருந்து பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆனது எக்ஸாம்பிள் மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ அந்த மாதிரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தா போதும், அவங்க என்ன ஆயிடலாம், மந்திரி ஆயிடலாம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தா போதும், அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க பிரைம் மினிஸ்டரும் ஆகலாம், மினிஸ்டரும் ஆகலாம். ஸோ பார்லிமெண்ட்லயே ஒரு மெம்பர் ஆக வேணாம். இந்த பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 545, 200 லோக்சபா மெம்பரும் இல்லை, ராஜ்யசபா மெம்பரும் இல்லை, யாரோ ஒருத்தர் இவரை வந்து நீங்க மினிஸ்டர் ஆக்க முடியுமா? இவரை நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும், தாராளமா ஆக்கலாம். ஆனா மேக்ஸிமம் 6 மந்த் தான். அந்த 6 மாசத்துக்குள்ள அவர் ஏதாவது ஒரு சீட் வாங்கிடணும், ஏதாவது ஒரு எம்பி சீட் வாங்கிடணும். ஒன்னா லோக்சபால வாங்கிடணும், இல்ல ராஜ்யசபால வாங்கிடணும். இவ்வளவுதான் டேர்ம்ஸ். இதே தான் ஸ்டேட்டுக்கும், சரிங்களா. இதே தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலும் இதே பிரின்சிபல் தான். யார் வேணா மினிஸ்டர் ஆகலாம், சரிங்களா. யார் வேணா மினிஸ்டர் ஆகலாம். ஆனா மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ண 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு பை எலெக்ஷன்ல ஒன்னா லோக்சபா சீட்டோ, அதாவது மேலவை சீட்டோ கீழவை சீட்டோ வாங்கிடணும். ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா, சென்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா லோக்சபா சீட்டோ ராஜ்யசபா சீட்டோ வாங்கிடணும். இல்ல நாமினேட்டட் மெம்பரா இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ லோக்சபா ராஜ்யசபா சீட்டை வந்து நாமினேஷன் நியமன மூலியமா வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அவரும் பாத்தீங்கன்னா மினிஸ்டரும் ஆகலாம், பிரைம் மினிஸ்டரும் ஆகலாம். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா வந்து இப்போ என்ன அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் எடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குலாம் ஹெட் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 பேர் இருக்காங்களா, இதுல ஒரு கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் எடுத்து, ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிபார்ட்மெண்ட், அமைச்சகம். அதே மாதிரி நிதி அமைச்சர், அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ், காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ், வர்த்தகத்துறை அமைச்சர். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அவங்களெல்லாம் கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு வச்சுப்பாங்க. இப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸ்ங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்லாம் கேபினெட் பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஜஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல முக்கியமான ஆட்கள் கேபினெட் மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் அவ்வளோ முக்கியம் இல்லாத சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்,
இந்த மாதிரி சில அதாவது ரொம்ப அவ்வளோ முக்கியமில்லாத சில மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, இந்த மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இவங்களும் இண்டிவிஜுவல் மினிஸ்டர் தான், ஆனால் கேபினெட் மினிஸ்டர் அளவுக்கு பவர் இல்லை, ஆனால் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மினிஸ்டர்ஸ். டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு தனி போர்ட்ஃபோலியோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இல்லை கேபினெட் மினிஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்துப்பாங்க. இவங்க மினிஸ்டர்ஸ் யாருமே இல்லாத கேட்டகரியில் வரவங்க தான் எம்பிஸ். எம்பிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிளான ஸ்ட்ரக்சர். இதை நான் திருப்பி அடுத்தடுத்த கிளாஸில் ரிப்பீட் பண்ணுவேன். இங்கே புரியாதவங்க அடுத்த கிளாஸில் புரிஞ்சுக்கலாம். இப்போ தற்போது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது யார் அப்படின்னா மிஸ்டர் மோடி. நரேந்திர மோடி வந்து இப்போ தற்போது பிரதம மந்திரியாக இருக்காரு. அடுத்தது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்டான மினிஸ்டர்ஸ். ஹோம் மினிஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான போஸ்ட் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி. அது வந்து அமித்ஷா, மிஸ்டர் அமித்ஷா வச்சிருக்காரு. அதே மாதிரி ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர். நிர்மலா சீதாராமன் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் யார் இருக்காங்க, எஸ் ஜெய்சங்கர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர். அதே மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சகம் தான். சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் மிஸ்டர் நிதின் கட்காரி, இவரும் ரொம்ப முக்கியமான அமைச்சகம். என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பிரகாஷ் ஜவடேகர், இவர் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்காரு. அதே மாதிரி விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டா ஸ்ரீமதி ஸ்மிருதி இரானி வந்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு வந்து ரவிசங்கர் பிரசாதும், பியூஷ் கோயல் வந்து ரயில்வே மினிஸ்டர் ப்ளஸ் காமர்ஸ் மினிஸ்டர், இந்த 2 மினிஸ்டராகவும் இருக்காரு. ஸோ இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் வச்சிருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ். இவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்தது அவருக்கு கீழே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள இருக்கவங்க தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் நார்மல் எம்பிஸ், வெறும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் பவர் இருக்கு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் என்னென்ன பவர் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப பேசிக்காக பார்ப்போம். இதுக்கப்புறம் இவங்களோட விஷயத்தை தான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த இடங்கள்ல பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டர்ங்கிற பேர் இன்னும் நிறைய இடங்கள்ல வரும். பிரைம் மினிஸ்டர் எல்லா இம்பார்ட்டன்ட் அப்பாயிண்டிங் கமிட்டியில பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஒரு மெம்பராக இருப்பார். ஸோ இவங்களோட தேர்ந்தெடுக்கும் முறை இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த லோக்சபா ராஜ்யசபா பற்றி பார்லிமெண்ட்ல பார்க்கும்போது, ஏன்னா எம்பி தானே ஆஃப்டர் ஆல், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவரும் ஒரு எம்பி தான். இப்போ எம்பியை தேர்ந்தெடுக்கிற முறை தெரிஞ்சிச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற முறையும் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ், அவர் யாரு அந்த மாதிரி பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கும் முறை எல்லாமே நம்ம வந்து பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிற முறை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் புரிஞ்சிடும். ஜஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து எம்பி தான் அவரு, சரிங்களா? ஒரு தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுற எம்பி தான். அதனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஈக்குவல் தான், இருக்கக்கூடிய 545 எம்பிஸும் ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல் வந்து பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் ஸ்பெஷலாக வந்து ஒரு பவர் வந்து இல்லை. இப்போ வந்து ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரொசீஜர்லாம் இருக்கா பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? எந்த விதமான ப்ரொசீஜரும் இல்லை. கான்ஸ்டியூஷனில் ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக எந்த விதமான ப்ரொசீஜரும் கொடுக்கப்படல. ஸோ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து ஒருத்தரை வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டரை பற்றி பார்க்கலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபேக்டோ அப்படின்னா டிஃபால்ட்டா, சரிங்களா? டிஃபேக்டா வந்து எக்ஸிக்யூட்டிவோட ஹெட்டு, நிர்வாகத்துறையோட தலைவர் யாரு அப்படின்னா பிரதம மந்திரி தான். அதனாலதான் இவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னு குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா? நம்ம பிரசிடென்ட் ஜனாதிபதி பார்க்கும்போது ஹீஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், ரப்பர் ஸ்டாம்ப், ஒரு நாமினல், ஒரு செரிமோனியல் ஹெட், பெயருக்கான தலைவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெயரளவுல தலைவர், அவருக்கு அவ்வளவு ரியல் பவர் கிடையாது. அப்ப ரியல் பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்கு. ஸோ முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறது, நம்ம பேப்பர்லலாம் பார்க்குறோம், ஒரு கண்ட்ரி கூட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போடுறாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க, இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான், அவரோட தலைமையில தான் நடக்கும். இருக்கிறதுலே ரியல் ஹெட் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான பாடி வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, பிரைம் மினிஸ்டரும் அவரோட மந்திரி சபையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான பாடி. அதே விட அவரோட பிரைமரி ரோல் என்ன அப்படின்னா இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கண்ட்ரி வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் பியூரோக்ரஸி அப்படிங்கிறது மற்ற நிர்வாகத்துறை எல்லாம் வரவங்க, எம்பி அல்லாத நிர்வாகத்துறையில் யாரெல்லாம் வருவா, IAS IPSல இருந்து
இருக்கக்கூடிய குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், குரூப் பி ஆஃபீஸர், குரூப் சி இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துருவாங்க. ஸோ அவரோட பிரைமரி ரோல் அமைச்சகம் வந்து அவரோட அதாவது அவரோட அமைச்சர் மற்றும் அதிகாரத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த நிர்வாகத்துறை தான் சொல்றாங்க. பியூரோக்ரசி அப்படிங்கிறது நிர்வாகத்துறை. இவங்களோட உதவியோட நாட்டை நிர்வகிப்பதே வந்து அவரது முதன்மையான பணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் சேர்த்து பார்த்துக்கோங்க. பிரசிடென்ட் கவர்னரும் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு இருக்க அப்படியே பவர் சீஃப் மினிஸ்டருக்கு. எப்படி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட ஒரு ரியல் பவரா இருக்கிறோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டோட ரியல் பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்கு. முதல் மந்திரி. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுவார். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் தான் மற்ற அமைச்சரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மற்ற மினிஸ்டர்ஸையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில், ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அதாவது பிரசிடென்ட் வந்து பிஎம் அப்பாயிண்ட் பண்ணிடுவார். பிரசிடென்ட் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரி சபையும் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யாரை சொல்றாரோ அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணுவார் பிரசிடென்ட். அவருக்கு அதுல எந்த விதமான டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் நினைச்சாங்க அப்படின்னா எந்த மினிஸ்டர் வேணாலும் உடனே பதவியில இருந்து தூக்கலாம். காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் எந்த காரணமும் சொல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க பதவியில இருந்து தூக்கிடலாம். அடுத்ததா வந்து பிரதம மந்திரி நியமனத்திற்கான திட்டவட்டமான நடைமுறை எதுவும் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். நமக்கு தெரியும். நோ டெஃபினட் ப்ரொசீஜர், எந்த விதமான ப்ரொசீஜரும் கிடையாது ஒரு பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு. ஸோ இவ்வளோ ஓட்டு வாங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஒரு எம்பிஏ இல்லை அப்படின்னாலும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாச அளவு டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு எம்பி சீட்டை வாங்கிடணும். அட்லீஸ்ட் நாமினேட்டட் சீட், நியமன உறுப்பினராவது ஆகிடணும். இன்னும் இருக்கு பிரைம் மினிஸ்டர் பத்தி பார்க்கும்போது அவரோட எலெக்ஷன் முறை வந்து அதான் நான் சொன்னேன். எலெக்ஷன் முறையை வந்து நம்ம பார்லிமெண்டோட சேர்த்து பார்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா வந்து நம்ம பிரதம மந்திரியோட பவர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது கான்ஸ்டியூஷன்ல அவருக்கு என்னெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டடா, பிரதம மந்திரி ரிலேட்டடா எந்தெந்த சரத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 சரத்துல டைரக்டா பிரைம் மினிஸ்டரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. 74 ஆர்டிகல் 74 இல்ல பிரிவு 74. அடுத்தது ஆர்டிகல் 75, ஆர்டிகல் 78 இது மூணுமே வந்து பிரைம் மினிஸ்டர்ஸோட டியூட்டிஸை பத்தி குறிப்பிடுது. ஸோ ஆர்டிகல் 74ல குறிப்பிடுறாங்க பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சர் குழு ஜனாதிபதிக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்குவதாக இந்த சரத்து 74ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் சொல்றாரோ அவங்கள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரி சபைக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா, டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காது. ஜஸ்ட் அவங்க இன்னொரு மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல 3 இருக்கு. கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இன்னொன்று வந்து டெப்டி மினிஸ்டர்ஸ். இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது, அவருக்கு ஹெல்ப் பண்றது. அவர் பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் சொல்லணும். மந்திரி சபையோட தலைமை பிரைம் மினிஸ்டர். இவங்கெல்லாம் சேர்ந்து பிரசிடென்ட்டுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுங்க, ஆலோசனை வழங்குங்க அப்படின்னு ஆர்டிகல் 74 குறிப்பிட்டிருக்கு. ஆர்டிகல் 75ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா President appoints the Prime Minister and other ministers are appointed by the President on the advice of Prime Minister. குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரியை நியமிப்பார் மற்றும் அவரது அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரை நியமிப்பார். பிரிவு 25ல வந்து இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி 78 சரத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா உறுப்பினர்கள் குழுவால் எடுக்கப்படும், உறுப்பினர் குழுன்னா ஒண்ணு இல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான், மந்திரி சபை தான். உறுப்பினர்கள் குழுவால் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு தெரிவிப்பதாக குறிப்பிடுகிறது. இப்ப பிரசிடென்ட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இல்லாட்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரி சபை, சரிங்களா? மந்திரி சபை அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமைப்பு தான். இவங்க 2 பேத்துக்கு நடுவில் லிங்கா ஏஜென்டா ஆக்ட் ஆகுது பிரைம் மினிஸ்டர். இங்க நடக்கிற எல்லா இம்பார்ட்டன்டான டீடைல்ஸும் பிரசிடென்ட்டுக்கு தெரிவிக்கிற டியூட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. இங்க என்னெல்லாம் நடக்குதோ அது பிரசிடென்ட்டுக்கு தெரிவிக்கிற டியூட்டி. பிரசிடென்ட் கேட்பார், திடீர்னு ஏதாவது கேட்டார் அப்படின்னா ஹி இஸ் பவுண்ட் டு ஆன்சர். பிரைம் மினிஸ்டர் வந்து அதை வந்து தெரிவிக்கணும். இது எல்லாமே ஆர்டிகல் 74, 75, 78ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஜஸ்ட் பிரைம் மினிஸ்டரோட வேலை என்னன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் ஒரு மினிஸ்டர், ஜஸ்ட் ஒரு எம்பி, ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் பவர்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் இந்த மெஜாரிட்டி வின் பண்ண பார்ட்டிஸ் யாரை சொல்றாங்களோ அவங்கள வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க.
பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இண்டிவிஜுவலா தேர்ந்தெடுப்பார். அவரோட டிஸ்கிரிஷன். அவர் யார்கிட்டயுமே கலந்து ஆலோசிக்கலாம் வேணாம். அவரே வந்து இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா கேபினெட் மினிஸ்டர்ஸா வச்சுக்கலாம். இவங்க எல்லாத்தையும் இந்த டிபார்ட்மெண்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவரு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு பிரசிடென்ட்க்கு. பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் எப்ப நினைச்சாலும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மந்திரியை வந்து தூக்கிடலாம். அவர் வந்து உடனே வந்து வெக்கேட் பண்ண சொல்லலாம். ஆஃபீஸ் வந்து வெக்கேட் பண்ண சொல்லலாம். அவர் வெக்கேட் பண்ணல அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட ஆர்டர் போடுவார். பிரசிடென்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் அவரை வந்து ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ அந்த அளவுக்கு அப்நார்மல் பவர், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. பிரைம் மினிஸ்டரோட ரோல் அவரோட ரோல் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ரிலேட்டடா அவருக்கு என்னெல்லாம் ரோல் இருக்கு, என்னெல்லாம் கடமைகள் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு ரிலேட்டடா அவருக்கு என்னெல்லாம் ரோல் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனுக்கு எல்லாம் என்னெல்லாம் ரோல் இருக்கு, அவரோட ரோல்ஸ் பத்தி பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டரோட ரோல் ஃபர்ஸ்ட் ரோல் பாருங்களேன். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மந்திரி சபை தொடர்பா அவரோட முதல் ரோல் என்ன அப்படின்னா, அமைச்சர் நியமனங்களுக்கான பரிந்துரைகளை அவர் ஜனாதிபதிக்கு வழங்குவார். இப்பதான் பார்த்தோம் இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அடுத்து ஆட்சி ஃபார்ம் ஆனவனே மெஜாரிட்டி பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனே முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ், முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரோட கண்ட்ரோல்ல கொடுக்கணும் இல்லையா. ஹோம் மினிஸ்டர் எப்படி அமித்ஷா கையில கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒருத்தர் கண்ட்ரோல்ல கொடுக்கணும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாரு. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாரு. பிரசிடென்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிள். அப்போ ஹி ஆர் ஷி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, அவங்க வந்து பெண்ணா இருக்கலாம் ஆனா இருக்கலாம். ஹி ஆர் ஷி எப்பவுமே மெயின்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் உங்க ரோல்ஸ் எல்லாம் எழுதும்போது ஹி ஆர் ஷி இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா. வெறும் ஹி அப்படிங்கிறது ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட் கிடைக்கும். வெறும் ஆண் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா என்ன? ஷி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் ஷீயும் யூஸ் பண்ணுவானா, வெறும் ஹீயும் யூஸ் பண்ணுவானா. ஹி ஆர் ஷி அப்படிங்கிறது வந்து உண்மையிலே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு நியூட்ரல் ஏரியா வந்து கொடுக்கும், வேற என்ன கொடுக்கும். He or she makes recommendation to the president for ministerial appointments. அதே மாதிரி அவங்க யாரு சொல்றாங்களோ அவரை தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். பிரசிடென்ட்க்கு அதுல எந்த விதமான டிஸ்கிரிஷன் பவரும் கிடையாது. அவரை தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது. only those people recommended by the prime minister can be appointed as ministers by the president. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, பல்வேறு அமைச்சர் பதவிகளை ஒதுக்கி மாற்றி அமைக்கிறார் அப்படின்னா, he allocates and reshuffles various ministerial positions. ஸோ எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணுவாரு. நடுவில் ஏதாவது ரீஷஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துல அந்த அமைச்சரை மாற்றணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவருக்கான ரோல், அவருக்கான பவர்ஸ். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டரை நடுவில் மாற்றணும் அப்படிங்கிற காரணம் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவர் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். In the case of dispute, he or she may request that a minister resign or recommend that the president fire him. ஆல்ரெடி சொன்னதான். ஏதாவது பிரச்சனை டிஸ்பியூட் ஆகுது, ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோ, ஏதோ ஒரு காரணம், ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ் காரணமா, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு காரணமா அந்த மினிஸ்டரை நீ உடனே வந்து வக்கேட் பண்ணிடு, ரிசைன் பண்ணிடுன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார். உடனே அவர் பண்ணணும். அவர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாருன்னா இவர் உடனே பிரசிடென்ட் கிட்ட சொல்லி அவர் ரிமூவ் பண்ண சொல்லுவாரு. உடனே அவர் ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு சீம்லெஸ்ஸா ஒரு பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு, ஒரு பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான பவர்ஸ் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து அமைச்சர் குழு கூட்டம், எங்கேயாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மீட்டிங் நடக்குது, கேபினெட் மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கெல்லாம் சரிங்களா, குழுக்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெட் யாரு அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் தான், பிரதம மந்திரி தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே லோக்சபால இருந்தா வராங்க. லோக்சபா மீட்டிங் நடக்குது, லோக்சபாவோட அவை நடக்குது. அதோட ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அதோட ஹெட் ஸ்பீக்கர். ஆனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய மந்திரி மட்டும் நடக்கக்கூடிய மீட்டிங், மந்திரி குழு, மந்திரி சபை, அதோட ஹெட் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் அதோட ஹெட். அதே மாதிரி he or she is in charge of guiding, directing, controlling, coordinating. ஸோ எல்லா மினிஸ்ட்ரிஸ்குள்ள இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் ஆகட்டும், அதை வந்து வழி நடத்துறதாகட்டும், கைட் பண்றதாகட்டும், அதே மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றதாகட்டும், அதை வந்து என்னென்ன விஷயங்கள் யார் என்னென்ன பண்ணணும், கைட், கண்ட்ரோல் எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் சிங்கிள் ஹேண்டா பண்ணுவார். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் சரிங்களா, பிரதம மந்திரி அவரோட பதவியிலிருந்து ஓய்வு பெறுறாருன்னு வைங்க. ஓய்வு பெறுவதன் மூலம் அவர் மந்திரி சபையை அதன் வீழ்ச்சிக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. பை ரிட்டையரிங் ஃப்ரம் ஆஃபீஸ், அவரோட ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகிறார். அவர் ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகுறது மூலம் அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா அவர் அப்பாயிண்ட் பண்ணவர் தான். இது ரிட்டையர்னு இல்லை, திடீர்னு பிரைம் மினிஸ்டர் இறந்துடுறாருன்னு வைங்க, டெத்து இறந்துடுறாருன்னு வைங்க, அப்படியே அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிரும். கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வர பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எல்லாத்துக்கும் போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணி கொடுப்பாரு. அவர் ரிட்டையர் ஆனாலும் சரி, அவரு டெத் ஆனாலும் சரி, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் டிஸ்குவாலிஃபை ஆனாலும் டெத் ஆனாலும் என்னாகும், ஒட்டுமொத்த மந்திரி சபையே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம்
அடுத்த வர பிரைம் மினிஸ்டர் யார சொல்றாரோ அவங்க தான் அடுத்த மந்திரிச்சபை. அது வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சபையே வந்து என்ன ஆயிரும், கலைஞ்சிரும். அடுத்ததா வந்து கவுன்சில் ஆஃப் பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் பார்த்தோம் இல்லையா? பார்லிமெண்ட்டுக்கு என்னெல்லாம் அவர் ரிலேட்டட் டு பார்லிமெண்ட் பவர் பார்த்தோம். அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் இவருக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்கு? யூனியன் விவகாரங்கள் நிர்வாகத்துடன் தொடர்புடைய அமைச்சர்கள் குழுவின் அனைத்து முடிவுகளையும் ஜனாதிபதிக்கு தெரிவிப்பார். ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்டா இங்க மீட்டிங்ல நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே வந்து பிரசிடென்ட்டுக்கு சொல்ற டியூட்டி யாருக்குன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான். ஸோ அதே மாதிரி பிரசிடென்ட் கேட்டாலும் சொல்லி ஆகணும். டு ப்ரொவைட் த பிரசிடென்ட் தொழிற்சங்க விவகாரங்கள், நிர்வாகத்துடன் தொடர்புடைய ஏதேனும் தகவல் அல்லது சட்டப்பூர்வ பரிந்துரைகள் இது எல்லாமே ஜனாதிபதிக்கு வழங்குறது யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். டு ப்ரொவைட் த பிரசிடென்ட் வித் எனி இன்ஃபர்மேஷன் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் ரெக்கமெண்டேஷன் relevant to the administration of the union affairs. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட ஒரு இம்பார்ட்டன்டான ரோல். கடைசியா வந்து முக்கியமான போஸ்டர்ஸ் பதவிகள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, தலைமை வழக்கறிஞர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஆர்டிகல் இது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஏதாவது பிரச்சனை நடக்குது இல்லையா, ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது டைலாக் கேட்டிருப்பீங்க, நான் உன்னை கோர்ட்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏதோ பிரச்சனை. ஆனால் என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க சார்பா ஒரு வக்கீலை நீங்க போட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா ஒரு வக்கீல் வரணும் இல்லையா, அந்த கவர்மெண்ட் வந்து டிஃபெண்ட் பண்றது. அவர் தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா எப்பெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கேஸ் லிட்டிகண்டா இருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெல்லாம் ஒரு பார்ட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா வாதாடுறது யாரு அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் தான் தலைமை வழக்கறிஞர். தலைமை வழக்கறிஞர்ல அப்பாயிண்ட் பண்றதுல அதே மாதிரி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவர் தான் வந்து இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் மற்றும் தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லுவாங்க, ஆடிட்டர். சரிங்களா? யார் யார் எப்படி செலவு பண்றாங்க அப்படின்னு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி கவர்மெண்டோட ஆடிட்டர், கண்ட்ரியோட ஆடிட்டர் தான் வந்து சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அதே மாதிரி யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சி ஸ்டேட் விட்டுருவோம். இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், இன்னும் நிறைய ஆணையங்கள் இருக்கு இல்லையா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஆணையம், சிறுபான்மை ஆணையம், மைனாரிட்டி அஃபேர்ஸ் கமிஷன், இந்த மாதிரி ஆணையத்தில் கூடிய முக்கியமான போஸ்ட் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. ஆனா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்க்கு ஒரு ஆளை அட்வைஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவோட தலைவரா யார் இருப்பா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். கமிட்டியோட ஹெட், இவங்க தான் செலக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்கு. அந்த செலக்ஷன் கமிட்டியோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யாரை சொல்றாரோ அவர் தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கமாண்டிங் பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ். இதெல்லாம் அவரோட பவர்ஸ் அண்ட் ரோல்ஸ். பார்லிமெண்ட்டுக்கு ரிலேட்டடா அவருக்கு என்னெல்லாம் ரோல் இருக்கு? பிரைம் மினிஸ்டர் இஸ் த லீடர் ஆஃப் த லோவர் ஹவுஸ். இது பாருங்க, லீடர் ஆஃப் த லோயர் ஹவுஸ். ஆனா ஹெட் கிடையாது. ரொம்ப முக்கியம். ரெண்டு வார்த்தைகள் வேற வேற மீனிங் இருக்கு. அவரு லோயர் ஹவுஸ், லோக்சபா, லோயர் ஹவுஸ்னா லோக்சபா, லோக்சபாவோட லீடர்னு சொல்லிக்கலாம். ஆனா அவரோட ஹெட்னு சொல்ல முடியாது. ஹெட் வந்து ஸ்பீக்கர் தான். He provides advice to the president on summoning and proroguing of parliamentary session. So பார்லிமெண்ட் வருஷத்துக்கு 3 முறை கூடும். 3 முறை அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு வந்து பிரசிடென்ட் கூப்பிடுவார், வாங்கன்னு கூப்பிடுவாரு. அதே மாதிரி நிறுத்தி வைக்கிறதும் பிரசிடென்ட் நிறுத்துவார். ஆனா பிரசிடென்ட் தன்னிச்சையா பண்ண மாட்டாரு. பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்ல பண்ணுவார், அட்வைஸ்ல பண்ணுவார். லோக்சபாவை எந்த நேரத்திலும் கலைக்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யும் அதிகாரம் பிரதம மந்திரிக்கு உள்ளது. சொன்னா லோக்சபாவை எந்த டைம்ல வேணாலும் டிசொல்யூஷன் பண்ணலாம். பிரைம் மினிஸ்டருக்கு சிங்கிள் ஹேண்டா பவர் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரிலேட்டடான முக்கியமான பவர்ஸ், ரோல்ஸ். ஆனா நம்ம இன்னும் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கும் முறை பார்க்கல இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கும் முறை பார்க்கல, டைப்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பகுதி 4ல வந்து 5ல எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி பிரசிடென்ட்டை பத்தி பார்த்தோம். வைஸ் பிரசிடென்ட் இந்த பகுதி 5லே வரமாட்டார். ஆனால் இன்ஃபேக்ட் பார்த்தோம், பிரசிடென்ட் பார்க்கறதுனால வைஸ் பிரசிடென்ட்டே பார்த்துட்டோம். அடுத்தது பிரைம் மினிஸ்டர், மந்திரி சபை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இனி அட்டார்னி ஜெனரல் பார்க்கணும், தலைமை வழக்கறிஞர் பார்க்கலாம். இவர் கான்ஸ்டியூஷனல் பாடியோட சேர்த்து பார்த்துக்கலாம், அவர் தனியாவே பார்த்துக்கலாம், ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து பாராளுமன்றத்திலிருந்து ஆரம்பிப்போம். பார்லிமெண்ட், இது பார்லிமெண்ட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டியா ஒரு 75% முடிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாடிஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.